ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம ஃபன்னியான ரொமான்டிக்கான ஒரு ஸ்கூல் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பார்க்கும் போதே ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. விண்டோ வழியா பார்த்துட்டு இருக்காங்களா, அப்ப வந்து சொல்றாங்க, ஏன் ரொமான்ஸ் இல்லாம நம்மளால வாழ முடியாதா? ஆனா இந்த அரோமா வந்து அவனை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. என்னோட ஸ்கூல் லைஃப் ஃபுல்லா நான் அவன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணேன், அவனை நான் திரும்பியும் பார்ப்பேனான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ஸ் ஓவர்ல கட் பண்ணா காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து காலங்காத்தால நல்லா ஈர்த்து போட்டு தூங்கின்னு இருக்காங்க. யாரோ ஃபோன் பண்றாங்களா, பண்டாவது காலங்காத்தால அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசினா டக்குன்னு வந்து, அம்மா ஏமா என்னை எழுப்புல, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதனோட ஃபேனா இருப்பாங்க போல் இருக்கு. புக்கை தூக்கி போடுறது என்ன, பிரஷ்ஷை தூக்கி பல்ல வளர்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவா, இந்த சாப்பாடு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து சாப்பாடை போட கரெக்டா பேக்ல கேட்ச் பண்ணிட்டு வெளில கிளம்ப பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு வந்து போயிட்டு இருக்கான் சைக்கிள்ல. டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடை தூக்கி மண்டையிலே அடிக்க, அடியை இப்படிதான் என்ன இது பண்ணுவியாடி, வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டு போறான். ஸோ ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. சான் வந்து சட்டையை பட்டன் போடாம போக அங்க பிரின்சிபல் பார்த்துட்டு, டே என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா, மரியாதைய பட்டனை போடுறா அப்படின்னு சொல்ல, இவனை வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை போட்டுன்னு உள்ள போயிட்டு இருக்கான். ஹீரோயினோ சானும் பாட்டு பாடிக்கிட்டே போக எதிர்க்க ஒரு பொண்ணு வரா. ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க, இவ பேரு தான் மரியா, ஸ்கூலே இவ பின்னாடி சுத்தம், ஸ்கூல் மியூசிக் பேண்டோட லீடர் இவ தான் அப்படின்னு சொல்ல, இவ ஸ்ட்ரைட்டா வந்து சான் கிட்ட பேசிட்டு இருக்கா, நான் புது லிரிக்ஸ் எழுதிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு. இவ கிராஸ் பண்ணி போக ஹீரோயினா, வா வாட் அ ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இருக்க, அடியே நீ என்ன பொம்பளை போவட்டாடி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் சானு. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கதறி எழுதிட்டு இருக்கா ஒரு பையனுக்காக, இந்த மாதிரி என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, சாரி எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் அங்கிருந்து போக இவளா வராத அழுகையை வந்து வர வச்சிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு வெளில இருந்து பார்த்துன்னு தான் இருக்காங்க. இவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து, ஏன்டி அந்த பையனுக்காக கதறி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் ஏன் அழுப்புறேன், இதெல்லாம் சும்மா அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருந்தேன், திரும்ப தரணும், அதான் பிளான போட்டேன், இந்த மாதிரி அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அவன் என்னை பார்க்கறதுக்கே கஷ்டப்படுவான்ல, ஸோ அதனால அவனும் என்கிட்ட கடன் கேட்க மாட்டான், நானும் அவன் காசை திரும்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வேற லெவல் மாஸ்டர் பிளான் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உடனே வந்து என்னோட ஃப்ரெண்டு சொல்றா, இந்த மாதிரி வந்து நீ இந்த மாதிரி பிளான்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது, உனக்கு தான் சான் இருக்கானே, அவனுக்கு காசு கேட்டா கொடுக்க போறான், ரெண்டு பேரும் காதலர்கள் தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது, பாரு சானியோ சேர்த்து வச்சு பேசுனா வாயிலேயே குத்துவான் புக்குன்னு, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கலவரம் போயிட்டு இருக்க. டக்குன்னு அந்த பொண்ணு வந்து, நிறுத்துங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத, ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஆஃபீஸ் ரூம் போகும்போது ஒரு விஷயத்த கறந்துட்டு வந்துட்டேன், என்னன்னா ஒரு புது பையன் நம்ம கிளாஸ்க்கு வர போறானா, அதுவும் அழகா இருக்கான்னு தெரியுமா, நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மூணு பேரா அந்த பையனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்கிருந்து ஒரு பால் வந்து இவங்க மேல வந்து அடிக்க, இவங்க கையில இந்த பபிள் டீலாம் இவங்க மேலேயே கொட்டிதா. அங்க சான் வரான் வந்து, ஐயோ மேல கொட்டிச்சா, சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு உள்ள போக ஹீரோயினா செம காண்டாயிடுறாங்க. கிளாஸ்குள்ள வந்து, பாத்தியாடா மாங்கா மண்டை, என் மேலெல்லாம் கொட்டிக்கிச்சு பபிள் டீ, நீ போட்ட பால் நாள் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா பரவாயில்ல கவலைப்படாத, நான் வேணா ட்ரை வாஷ் பண்ணி தரேன், அப்புறமா கிளம்பு. ஓ அப்படியா, பக்கத்துல பபிள் டீ ஒன்று இருக்கு, அதை எடுத்து இவன் மேல கொட்டிட்டு நானும் உனக்கு ட்ரை வாஷ் பண்ணி தரேன் அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடியை பைத்தியக்கார குரங்க ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சான் கேட்டுட்டு இருக்க. ஓ நீ மட்டும் பண்ணலாம் நான் பண்ணக்கூடாதா, இப்ப பாடுறா, சின்ன வயசுல ஜட்டி போட்டு சுத்திட்டு இருந்தால அந்த போட்டோலாம் என்கிட்ட இருக்கு, இதை வந்து ஸ்கூல் ஃபாரம்ல வந்து அப்லோட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்ல, சான் வந்து சும்மாரி அப்படின்னு சொல்லிட்டு போனை புடுங்க ட்ரை பண்றான். பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, புரண்டுட்டு இருக்காங்க, கீழே விழுந்து மரியாதையா போனை குறி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அச்சுன்னு இருக்க. அங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துன்னு இருக்காங்க, இதை வந்து நம்ம வேற விதமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை போட்டு இதோ பாருங்க பெட்டு ஆரம்பிக்குது,
2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. இப்போ யாருக்கு நீங்க வந்து ஓட்டு போட போறீங்களோ அவங்க வந்து ஃப்ரைட் சிக்கனை வந்து எடுத்துன்னு வந்து போடணும். இங்க யார் ஜெயிக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஃப்ரைட் சிக்கன்டா அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து ஃப்ரைட் சிக்கனா வந்து கொட்டின்னு இருக்காங்க. ஹீரோயின் தான் ஜெயிப்பா, சான் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி வந்து சண்டை நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க வந்து ஆரவாரம் பண்ணிட்டு இருக்க இவங்க 2 பேரா அச்சு புரண்டுன்னு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வந்து ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா தோக்குற மாதிரி இருக்கா. ஐயோ ஹீரோயின் வேற தோக்குற மாதிரி இருக்கு, பின்னாடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டீச்சர் வராங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ரைட் சிக்கன் ஆகுது இதுவாகுது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடிடுறாங்க. இவெல்லாம் எல்லாத்தையும் சுருட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அந்த ஃப்ரைட் சிக்கனை பார்த்தா அங்க ஒரு பையன் வந்து ஒரு சாக் பீஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து தூக்கி போடுறான். அது ஃபேன்ல பட்டு கலர் கலரா கொட்டிக்கிட்டு இருக்கு கீழே. அப்ப கூட இதுங்க 2 அடிச்சிட்டு இருக்க உள்ள யாரோ கிளாஸ்குள்ள வர மாதிரி இருக்கா. ஹீரோயின் வந்து பாக்குறாங்க யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லைட் வர அது வேற யாரும் இல்ல ஹீரோ தான் வராரு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் ஃபிளாட்டு, என்னடா இவன் இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக் பீஸ் பாக்ஸ் மேல இருந்து கீழே விழ வர சான் வந்து ஹீரோயின் மேல விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அப்படியே கவர் பண்றான். பார்த்தா ஹீரோ வந்து அந்த பாக்ஸை வந்து ஒரு சொரட்டி அடிக்க அதுவா கண்ணாடி வச்சுன்னு வெளில போய் விழுது. பார்த்தா அங்கே ஒரு டீச்சர் நடந்து வந்துட்டு இருப்பாரு போல, அவர் மண்டையிலேயே வந்து விழுந்து அவர் அங்கேயே வந்து அமாங்கோ ஆயிடுறாரு. இவங்க 3 பேரையும் வெளியே நிற்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி அலப்பறை பண்ணதுக்காக. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க சான் இதை பார்த்துடுறான். தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ கிட்ட. ஓ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, டேய் வந்த முதல் நாளே வந்து டீச்சரோட மண்டைய ஒஸ்ட அங்க இருக்கிற கிளாஸ் டீச்சர் வந்து கொஞ்சம் கூட திருந்த மாட்டீங்கல்ல, வருந்த மாட்டீங்கல்ல, தள்ளி நிலுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களா தள்ளி தள்ளி நிக்கிறாங்க 3 பேரும். ஸோ வீட்டுல காட்டுறாங்க ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க பக்கத்துல சான் வந்து அடிச்சு நவுத்திட்டு இருக்கான் சாப்பாடை. அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். டேய் நீ சாப்பாட வாயில சாப்பிடலையா, வாய சுத்தி சாப்பிடுறியாடா, ஏன்டா இவ்வளவு கேவலமா திங்கிற, நீயும் பையன்தான் அவனும் பையன்தான், எப்படி நீ மட்டும் இவ்வளவு கேவலமா இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. உடனே வந்து ஹீரோட அம்மா வந்து ஏய் சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சான் வந்து உள்ள ஏதோ எடுக்க போறான் பொருள். அப்ப வந்து பாரு அவனுக்கு அம்மா கிடையாது, அவங்க அப்பா வேற பிஸியா இருக்காரு, எதுக்கு நீ அவனை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா கேட்க, அம்மா உனக்கு தெரியாதுமா அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்துடுறான். சரி கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. ஸோ சான் வந்து ஹீரோயினோட வீட்டில தான் இருக்கான் சின்ன வயசுல இருந்து. ஹீரோட அம்மா வந்து சொல்றாங்க பாருங்க உங்க பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பா வந்து ஆமா நீ சானை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்க சானா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே ஹீரோயினை பார்த்து சிரிக்க, சி கருமோ இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அங்கிருந்து ஏந்து போயிடுறாங்க. ஸ்கூல்ல காட்டுறாங்க சான் வந்து அந்த ஏரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. பாத்தியா நான் வந்து அர்ஜுனனோட பேரண்டா, அதனாலதான் இவ்வளோ அக்யூரேட்டா விடுறேன் அப்படின்னு சொல்ல பக்கத்துல வந்து ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. இப்ப பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அந்த ஏரோவை விட அவர் அதுக்கு மேல அக்யூரேட்டா விட இவனா பார்த்து மிரண்டுடுறான். பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் லைட்டா கிளாஷ் ஆகுது. அப்ப ஹீரோயின் அங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க, வாட் அ மேன் அப்படின்னு சொல்லி எப்படா இவனை கவுக்குறது அப்படின்ற மாதிரி ஐடியா கேட்டுட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க பபிள் டீ வாங்கி கொடு, பபிள் டீக்கு யாருமே நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து பபிள் டீ வாங்கிட்டு போறாங்க ஹீரோக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுக்கு முன்னாடியே 2 பொண்ணுங்க முந்திக்குதுங்க, இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. டப்புன்னு அப்படியே அந்த பபிள் டீ எடுத்துன்னு வந்துடுறாங்க. அடியே பபிள் டீ பிளான் ஒர்க் ஆகலடி, அவனுக்கு ஸ்வீட் பிடிக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு பிடிக்குமே அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு வந்து குச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. பார்த்தா அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து பேசிக்காமலே வந்து என்ன வேணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்காங்களா. ஹீரோயின் பாக்குறாங்க, ஆமா நீங்க 2 பேருமே வந்து பேசிக்கிறது இல்லை இப்போ சண்டையினால, ஆனா எப்படி வந்து உங்க 2 பேருக்கும் தெரியுது இப்போ இந்த சமயம் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் எங்க 2 பேருக்கும் தெரியும், நீ வாயை மட்டும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்க. உடனே அவங்க அண்ணன் வந்து சொல்றான், இந்த மாதிரி இது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் தெரியுமா, என்ன அப்படின்னா 2 பேரும் வந்து ஒரே தட்டுல சாப்பிடுறது, ஒன்னா இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி
எப்படின்னா ஒரு புரிதலை வந்து உண்டாக்கும். ஸோ அதனாலதான் வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. இது பேர் தான் வந்து டிஎன்ஏ டேங்கிள்டு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிளான் வருது. அப்போ வந்து டிஎன்ஏ டேங்கிள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசின்னு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. எப்படியாச்சும் இந்த டிஎன்ஏ டேங்கிள் பண்றேன், அவனை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன், நான் அவன் பின்னாடி இல்லைனா சுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க, என்னடி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து ஹீரோ முன்னாடி தான் உட்காந்துன்னு இருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறாங்களா, அப்போ வந்து பின்னாடி தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கு. அவரையும் கவர் பண்ணி எடுக்கிறாங்க. இதை ஹீரோ பார்த்துடுறாரு. ஸோ திருப்பியும் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆளை காணும். எங்கன்னா ஆளை காணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து பத்துடுறாரு. ஸோ அப்போ அங்கே டீச்சர் வந்து சொல்கிறாங்க, டே தம்பி என்ன தூங்கின்னு இருக்கு, அதுக்கு ஆன்சர் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறாரு. கிளாஸே வந்து வா வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சானுக்கு வந்து லைட்டாக காண்டாகுது இதெல்லாம் பார்க்கும்போது. பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவோட தண்ணியை முடக்குன்னு குச்சின்னு இருக்காங்க. மொத்தத்தையும் குச்சி காலி பண்ணிட்டு இருக்க. சான் வந்து கேட்குறான், என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி. இல்லை நான் வந்து டிஎன்ஏ டேங்கிள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பாட்டிலில் இருக்கிற தண்ணியை வந்து ஹீரோவோட பாட்டிலில் ஊற்றிட்டு இருக்க. பைத்தியம் பூச்சிக்கிச்சு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சான் சொல்லிட்டு போயிடுறான். இவங்களும் தண்ணியை ஊற்றி வச்சிடுறாங்க ஹீரோவோட டேபிள்ல. ஸோ வீட்டில் பார்த்தா சான் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கானா. டே கையை வச்ச அடுத்த டெட் பாடி நீ தான்டா, இந்த சாப்பாடை வந்து நான் ஹீரோக்காக கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக கொண்டு போய் கொடுக்க. ஹீரோ வந்து இல்ல எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன நீ கொஞ்சம் நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. இங்க பாரு, இந்த சாண்ட்விச்ல வந்து ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கார்ப்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல. பாரு அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது, குடு நான் சாப்பிட்றேன், நீ இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சாப்பாடை வந்து ஸ்வாப் பண்ணிக்க. ஹீரோ வந்து அப்பயும் அந்த சாண்ட்விச் தான் சாப்பிட போறாரா, டக்குன்னு ஹீரோயின் வந்து புடுங்கி நான் சாப்பிட்றேன் நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வாய் தான் மென்னு இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல போல. என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணிடுறாங்க. என்ன இழவு இருக்கு இதுக்குள்ள அப்படின்ற மாதிரி கேட்க. அதுவா நாச்சோஸா, ஐயோ இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துன்னு இருக்காங்க. சானோ இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு தான் இருக்கான். ஸோ பார்த்தா அத்தனை நாள் ஆகுது. ஹீரோ வந்து அவரோட நாயை வாக்கிங் கூப்பிட்டு போவேன். இவங்களா ஒரு குப்பை தொட்டி கவர் மாதிரி உட்கார்ந்துன்னு இருக்காங்க. ஹீரோவுக்கு தெரியாம ஹீரோ கிராஸ் பண்ணி போவேன். இவங்க அதை கீச்சுன்னு வெளியே வந்து எதுக்க போறோம், அவனை இம்ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 4-3 சந்து சுத்தின்னு போறாங்க, ஆப்போசிட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவா ஒரு செவுத்துக்கு மேல உட்கார்ந்துன்னு இருக்காரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்க. இவர் வந்து போட்டோ ஒன்று பார்த்துட்டு இருக்காரு, ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ. ஆக்சுவலி வந்து சின்ன வயசுல வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அவருக்கு இதெல்லாம் ஞாபகம் வருதா. அவளை வந்து கடைசியா வந்து தேடி இருப்பாரு. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி நீ ஸ்டேட்ஸுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த பொண்ணு வந்திருப்பா கடைசியா. அப்போ அந்த போட்டோ எடுத்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் வந்து யார் அது அப்படின்ற மாதிரி கேட்க. டக்குன்னு வந்து போனை மறைச்சிடுறாரு. ஓ இதுதான் உன் நாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கொஞ்சிட்டு இருக்க. ஆமா என்ன பேரு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒயிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, நானும் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்கு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா சின்ன வயசுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ பட்டாசு வெடிக்க அந்த நாயா பயந்துட்டு தெரிச்சு ஓடுது. ஹீரோயினா பின்னாடியே தொத்தின்னு போறாங்க. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடி வராரு. பார்த்தா வந்து ஹீரோயின் நாயை பிடிக்க எதிர்க்க வந்து ஒரு வண்டி வர. ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவன் டக்குன்னு பிரேக் அடிக்க ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ நாயையும் டைட்டா பிடிச்சிக்கிறாங்களா. லைட்டா அவங்களுக்கு அடிபட்டுருது. ஹீரோ வந்து என்னாச்சு, ஓகே தானே நீ அப்படின்ற மாதிரி கேட்க. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரு நான் ஆம்புலன்ஸை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயின் வந்து அப்படியே அவங்களுடைய முடிய விளக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கு ஃபோர் ஹெட்ல. இதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி சின்ன வயசுல ஹீரோவை வந்து நிறைய பேர் புள்ளி பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் தான் வந்து காப்பாத்திருப்பாங்க ஹீரோவை. அப்போ ஒரு பையன் வந்து மண்டையில அடிச்சிட்டு இருப்பான் கல்லெடுத்து, பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு ஒரு நாயை பார்த்துருப்பாங்க. இந்த நாயை நான் டெய்லியும் பார்க்க வருவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. ஓ அப்படியா, சரி நான் அந்த நாய்க்கு வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஹீரோ தான் வந்து தூக்கிட்டு போய் வளர்த்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வருதா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி ஓகே நானே நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. பட் ஆனா அவங்களால நடக்க முடியல. டக்குன்னு ஹீரோ வந்து இரு வா நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் முருகு மேல ஏத்திக்கிறாரு. ஸோ ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, ஆமா உனக்கு அந்த நெத்தியில இந்த ஸ்கார் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, தெரியல, நான் சின்ன வயசுல வந்து யாரு கூட சண்டை போட்டேனா அப்போ அந்த மாதிரி ஆச்சு, அததான் முடி வச்சு மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கு.
உனக்கு அப்ப ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அத்தனை நாள் ஸ்கூலும் முடியுது. அதனால ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, சரி ஓகே இவளுக்கு எப்படியாவது ஞாபகப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஹீரோயின் வேற பின்னாடி தான் நடந்து வந்துன்னு இருக்காங்களா, சரி அந்த இடத்து வழியா தானே நம்ம போகும்போது அடி வாங்கணும், அதே மாதிரி இன்னைக்கும் அடி வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பசங்க கிட்ட ஒம்பிழுக்க அவனுங்களா ஹீரோ அடிக்க வர துபர் இங்க வேணாம் நம்ம வேற ஒரு இடத்துல ஃபைட்டை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சின்ன வயசுல அடி வாங்கின இடத்துக்கே கூட்டுன்னு போறாரு. ஏன்னா ஆக்சுவலி ஹீரோயின் அந்த சைடுக்காக தான் வருவாங்க. ஸோ அதனால எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது, சண்டே ஆரம்பிப்போமா அப்படின்ற மாதிரி அந்த பசங்க கேட்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோனா அந்த சைடுக்காக தான் நடந்து வந்துன்னு இருக்காங்க. பாவம் நொண்டி நடந்து வந்துன்னு இருக்காங்களா. சரி ஓகே இப்போ ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்களா போட்டு மொத்துன்னு மொத்துறானுங்க. டக்குன்னு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு பபிள் டீ குடிக்கணும் போல் இருக்கு, வா அந்த சைடுக்கா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட, ஐயோ இருங்க ஹீரோயின் வரலையே அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காரு. ஸோ அவங்க பாட்டுன்னு வேற வழிக்கா போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் இந்த மரியா வந்து கேட்டுட்டு இருக்கா, ஆமா நீ வந்து ஹீரோயினை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சான் கிட்ட. சான் வந்து பாரு சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம், இந்த மாதிரிலாம் கேட்காத அப்படின்னு சொல்ல, பாரு பொய் சொல்லாத எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து உப்பு மூட்டை தூக்கி கூட்டு போயிருப்பாருல ஹீரோயினை, அந்த போட்டோவை இவ காட்டுறா. சான் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துன்னு இருக்கான். பார்த்தா வந்து ஹீரோ வந்து நிறுத்துங்கடா அவளே போயிட்டா, அதுக்கப்புறம் நான் ஏன்டா அடி வாங்கணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை போட்டு புரட்டி அடிக்க, இவனுங்களா வந்து ஃபோன் பண்ணிடுறானுங்க சானுக்கு. ஸோ சான் தான் வந்து ஹெட்டு போல இங்க. ஸோ சான் வந்து திப்புன்னு ஓடி வரான், வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ தான் புரட்டி போட்டு அச்சுன்னு இருக்காரா. ஹீரோவுக்கும் சானுக்கும் செம்ம சண்டை நடக்குதுங்க. ஸோ பயங்கரமா அடியெல்லாம் வாங்கிட்டு வரானா. ஹீரோன்னு கேட்குறாங்க, என்னடா எங்க சில்லறை வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சானை பார்த்து. அப்ப சான் சொல்றான், பரவாயில்ல அதெல்லாம் நீ வந்து நொண்டி நடந்து போற, வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல வா நான் யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க. ஓ அப்படியா, அப்ப வந்து ஹீரோ மட்டும் உன்னை தூக்கிட்டு போனானே அது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. சானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்ப கிளாஸ்ல வந்து எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட் கொடுத்துட்டு இருக்காங்களா. அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோ வர ஸ்கூலுக்கு வரல, அதனால வந்து ஹீரோயின் வந்து நான் போய் குத்துடுறேன் ஆன்சர் ஷீட்டை அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. அண்ட் ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்களா. பார்த்தா அவங்க பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருக்கு போல் இருக்கு, இந்த மாதிரி ஞாபக மறதி மாதிரி. ஸோ அதனால வந்து ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காரு, ஏன்னா அவங்க தாத்தா வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அவங்க பாட்டி கேட்குறாங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கா அப்போ வந்து எங்க உங்க கிராண்ட்பா எங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல அவங்க அடிக்கடி தாத்தாவை வந்து தேடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே இந்த டேப்ல வந்து உங்க தாத்தாக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவங்க தாத்தாக்கு வந்து வீடியோ கால் பண்றாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவங்க தலையில கட்டிக்கிட்டு அந்த டேப்பை இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டி கூட. பார்த்தா ஹீரோயின் வந்து அவங்க பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க. ஸோ 2 பேரும் தூங்க வச்சிடறாங்க அவங்க பாட்டி எப்படியோ. ஸோ அதுக்கப்புறம் ஒயிட்டை வந்து குளிப்பாட்டிட்டு இருக்காங்களா 2 பேரும். அப்போ வந்து ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி ஒயிட்டுக்கும் உடம்பு சரியில்லை, ஆக்சுவலி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும், இப்போ கொஞ்ச நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தான் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சோகமாக சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ இந்த மியூசிக் காம்படிஷனுக்காக வந்து இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மரியா வந்து சானியே பார்த்துட்டு இருக்கா, சானை வந்து லவ் பண்ணுறா போல் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பபிள் டீ வாங்கி தர்றது என்ன, இவங்க 2 பேரும் கிளாஸ்லேயே ஃபன் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்க சானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்காங்களா. அப்போ சான் வந்து கூப்பிட்றான் ஹீரோயினை வா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கதறி அழுதுட்டு இருக்கா, அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், அவனுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு தான் வந்து அந்த மியூசிக் ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ண போறா போல் இருக்கு. இவ இப்படி அழுதுட்டு இருக்க ஹீரோயினை தான் வந்து ஹோஸ்ட் பண்ண சொல்லி சான் கேட்டுட்டு இருக்கான். இல்ல நல்லா முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ப்ளீஸ் நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அண்ட் ஹீரோவுக்கு வந்து மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி நான் இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ண போறேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து இல்லை இந்த மாதிரி வந்து ஒயிட்டுக்கு வந்து ஊசி போடணும்,
வேணா அதுக்கப்புறம் வேணா வர ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ப்ரோக்ராமா. அப்போ வந்து ஹீரோ போயிட்டு ஒரு கடையில் இந்த மாதிரி வந்து பபிள் டீ வேணும் வித் புட்டிங் அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்ட்ராவா சொல்றாரா. இதெல்லாம் பார்த்துட்டு ஓ ஹீரோயின் குடிக்கிற ட்ரிங்க்கு ஹீரோயினும் அவனோட லவர் சானும் வந்து குடிப்பாங்களே அந்த ட்ரிங்க் தானேப்பா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போட்டு தராரு. அப்போ வந்து இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது, எப்படி வந்து லவ்வருன்னு சொல்றாங்களே சானை போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த மாதிரி சானும் இவரும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்போ சான் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்க, ஹீரோயின் உனக்கு கிடைப்பான்னு நினச்சின்னு இருக்கியா, உனக்குலாம் கிடைக்க மாட்டா, ஏன்னா எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் வந்து இவருக்கு ஞாபகம் வருதா. இதெல்லாம் நினைக்கும் போது ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. இங்கே வந்து மரியா உட்காந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி சான் கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி நீ ஹீரோயினை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆமா நான் அவளை லவ் பண்ணுறேன் தான், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, சும்மா இதையே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா இவ தானே சானை லவ் பண்ணுறா. ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே இருக்க. இவங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு பிக் பேண்ட் இப்போ வந்து வாசிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரெடியா இருக்காங்க. மரியாவால் இதை ஏற்றுக்க முடியல, இந்த மாதிரி வந்து சான் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறது. ஸோ அதனால இல்லை என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஜ்லேருந்து இவங்க போயிட்டதால யாருமே பாட்டு பாடுறதுக்கு இல்லையா. ஸோ எல்லாரும் மூஞ்ச பார்த்துன்னு இருக்க. டக்குன்னு ஹீரோயின் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சான் வந்து இந்த பாட்டை படி வச்சிருப்பான் அண்ட் ஹீரோயின் கூட ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பானா. ஸோ ஹீரோயின் வந்து இதை பாட ஆரம்பிக்க ஸோ எல்லா க்ரௌடை ஆரவாரம் பண்ணிருக்காங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டும் பாடிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருக்கதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கும். என்னடா இது, ஒரு வேளை உண்மையாலே 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ, நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து நம்மள லவ் பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. சான் வந்து அப்படியே ஹீரோயினே பார்த்துன்னு இருக்கான். ஸோ அந்த ஷோவும் முடியுது. 2 பேரும் சைக்கிளில் போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலடா, ஹீரோ வரவே இல்லை, என் மெசேஜஸையும் பார்க்கல, ஏன் வரலன்னு தெரியலையே, ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஏன் அவனை பற்றியே நினச்சின்னு இருக்க சும்மா அப்படின்ற மாதிரி சான் சொல்ல, இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அவன் வரேன்னு தான் சொன்னான், பாரு அவனை பற்றிலாம் மறந்துடு, அவன் தான் வரல அப்படின்ற மாதிரி சான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம காண்டாயிடுது, ஏன் அப்பெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. இவன் காண்டாயி செம ஃபாஸ்டா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் பொறுமையா போடா லூசு அப்படின்ற மாதிரி கத்தின்னு இருக்காங்க ஹீரோயின். அத்தனை நாள் பார்த்தா ஹீரோ வராரு கேஷுவலா. ஹீரோயின் கேக்குறாங்க, என்னாச்சு ஏன் நேத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரி உன்கிட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூட்டு போறாரு. இந்த பாரு நான் உனக்கு வந்து தப்பான ஐடியா ஏதாவது குத்துனா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பேசுற, ஏன் நீ வந்து வரல, மெசேஜை பார்க்கலன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்ல. இந்த பாரு நீ ஏதோ தப்பா நினைச்சுன்னு இருக்க, உன்னை பற்றி நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல, அண்ட் நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நீயும் சானும் தானே சுற்றிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் கூட வந்து இப்போ சுற்றிட்டு இருக்க, அப்புறம் உன்னை எல்லாருமே கேவலமாக நினச்சிருவாங்க, யாரு கூட வேணா இவ சுற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போக ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. என்ன சொன்ன, உனக்கு என்ன தெரியும் எங்கள் 2 பேர் பற்றியும், எப்படி நீ இப்பெல்லாம் பேசலாம், இதோ பாரு நில்லு அப்படின்ற மாதிரி கத்தின்னு இருக்காங்க ஹீரோயின். ஸோ இவர் பாட்டுன்னு கிளாஸ்க்கு போயிடுறாரா. சான் பார்க்குறான், எங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லி. உடனே வந்து கேட்குறான், எங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து எனக்கெல்லாம் தெரியாது, நீயே பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட. இவனா திபுன்னு ஓட்டுறான். ஒரு 2 பபிள் டீ வாங்கிட்டு வரான். ஸோ மாட்டிக்கிட்டு போகிறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோயின் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் மாடியில் உட்காந்துட்டு இருக்க. சானா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என்ன இங்கேருந்து குச்சி சாவு போறியா என்ன அப்படின்னு கேட்க, நான் ஏன் சாகணும், எனக்காக எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நான் இதுக்காகலாம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரிந்தா அந்த பபிள் டீயை குடி அப்படின்னு சொல்ல. என்னடா இப்போ போய் வாங்கிட்டு வந்திருக்க, ஆமாம் உனக்காக 30 நிமிஷம் இங்கேருந்து ஓடி போயிட்டு ஓடி வரேன், வாங்கிட்டு வரேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா வந்து இதோ பாரு நீ எனக்கு கன்சோலா அதுவும் பண்ண தேவையில்ல, நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சான் வந்து இப்படியே பார்க்குறானா, என்னடா அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க, ஓ உன்னை டம்ப் பண்ணிட்டானா ஒரு பையன்,
சச்சோ அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா செம்ம காண்டா வராங்க. டேய் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா டம்ப் பண்ணிட்டான் தான், என்ன பண்றது? சரி ஓகே நம்ம ஃபன் ஜோன் போவோமா, ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சான் கேட்க ஹீரோயினும் சரி ஓகே போலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஃபன் ஜோன் போய் செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கேமும் விளையாடின்னு இருக்காங்க. சான் கூட சரக்கடிக்கிற மாதிரி 5-6 பபிள் டீயை ஒன்னா வச்சு குச்சின்னு இருக்காங்களா. இதெல்லாம் அலப்பறலாம் பண்ணிட்டு கடைசியா வந்து சான் கிட்ட பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்ல சான் வந்து என்னது பாட்டு பாடணுமா, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து இவன் கிட்டார் வாசிச்சுன்னு இருக்கான். ஹீரோயினா வந்து பாட்டு பாடின்னு இருக்காங்களா. ஒரு கட்டத்துல வந்து பிரேக் ஆயிடுறாங்க. என்னதான் வந்து வெளில நடிச்சாலும் உள்ளுக்குள்ள வலி அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல, அத பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. என்ன நான் தப்பு பண்ணேன், அப்புறமா எதுக்கு அவன் என் கூட வந்து சாப்பிட்டான், என் கூட வந்து விளையாடிட்டு இருந்தான், இதெல்லாம் எதுக்கு பண்ணான், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து அழ ஆரம்பிச்சிரு. ஐயோ தயவு செய்து அழாத, நீ அழுறத பார்த்தாலே வந்து கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல நான் அழுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அழுதுன்னு இருக்காங்க. ஆனா சானுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே வந்து அமைதியாக சான் வந்து பாரு எதுக்கு நீ அவன் பின்னாடி போய் சுத்திட்டு இருக்க, ஏன்னா உன்னை பத்தி சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாமே தெரியும். நான் உன் கூட இருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதே மாதிரி நீயும் என் கூட இருக்கும்போது சந்தோஷமா தானே இருக்க, ஏன் நம்ம 2 பேரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஏதாச்சும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க பார்த்தா எந்த சவுண்டுமே ஹீரோயின் கிட்ட இருந்து வரல. அடி பாவி, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேசினா படுத்து தூங்கிட்டு இருக்கா பாரு கொரட்டை விட்டு அப்படின்ற மாதிரி சான் பார்த்துன்னு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் வந்து ஏந்துக்கிறாங்களா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வெளில போயிடுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, கேட்டாளா இல்லையா தூங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டாங்க போல் இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு வந்து சான் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. ஸோ அதனால வந்து எதுவுமே தெரியக்கூடாது இவனுக்கு அப்படின்றதுக்காக தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஆன்சர் ஷீட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும். அப்போ ஹீரோயின் பேரை கூப்பிட்டு கொடுக்க அவங்களா சரியா பிடிக்காம கீழே போட்டுடுறாங்களா. இவர் வந்து மேண்ட்ரின் லாங்குவேஜ்ல ஏதோ பேசுறாரு, இந்த மாதிரி லூசு பண்ணு ஒழுங்கா பிடிக்குதா பாரு அப்படின்ற மாதிரி. உடனே இது வந்து ஹீரோ கேட்டுடுறாரு. கேட்டுட்டு என்ன நீங்க மற்றவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னா நீங்க அப்யூசிவா அது மாதிரிலாம் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல திருப்பியும் வந்து ஏதோ கெட்ட வார்த்தை பேச இவர் மேண்ட்ரின்ல இப்போ பாருங்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பேசுனீங்களா அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. ஸோ கிளாஸே இதை பார்த்து பாராட்டுது, இந்த மாதிரி வந்து பேசுறதுக்காக இவன் வந்து எதிர்த்து கேட்குறானே ஒரு டீச்சரையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா இந்த டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இந்த பையன் வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் பேசிட்டான் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் பார்த்துக்கிறேன் சார் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீச்சர் கூப்பிட்டு விடுறாரு ஹீரோவை. பர்சனலாக இவருக்கும் சில வெஞ்சன்ஸ் இருக்கும் போல் இருக்கு. இந்த பாடுறா என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்லை சார் அவர் தான் வந்து இந்த மாதிரிலாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா சரி ஓகே நீ இங்கே போய் சண்டை போட்டியாமே அப்படின்ற மாதிரி சானை வந்து சண்டை போட்டிருப்பாங்கல்ல அந்த ஃபுட்டேஜை காட்டுறாரு. இவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே சானை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றா இவன் தானே உன்னை புள்ளி பண்ணா, ஹீரோ தானே உன்னை அடிச்சான். இல்லை சார் அவன் ஒன்று என்ன அடிக்கலையே, நாங்கள் 2 பேரும் சும்மா தான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கணும், ஃப்ரெண்ட்லியாக தான் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சான் வந்து ஹீரோவை காப்பாற்றி விட ஓ 2 பேரை கூட்டுக்கான வாணிங்களா இருங்கடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்கூலுக்கு பவர் வர வைக்கிறதுக்காக வந்து சில சைக்கிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிரியேட் ஆகும். அதை வந்து 2 பேரும் ஓட்ட விட்டுறாங்க. உடனே சானுக்கு வந்து நீ ரொம்ப லாயலா இருக்கல்ல அவனுக்கு, அதனால உனக்கு மட்டும் 500 வாட்ஸ் நீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாதான்டா நீ போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ 2 பேரும் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க சான் சொல்றான் அது பாரு நீ ஹீரோனை வந்து தப்பா நினைச்சுன்னு இருக்க, ஆக்சுவலி நான் தான் அவளை லவ் பண்றேன், ஆனா என்ன அவ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவா எப்படியா இருந்தாலும், ஏன்னா அவ என்ன லவ் பண்ணல உன்னதான் அவ லவ் பண்றா. ஸோ நீ வந்து அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அவள்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அப்பதான் புரிய வருது, சே நம்ம இது மாதிரிலாம் தப்பு பண்ணிக்க கூடாது, நம்ம ஏதோ ஒன்று தப்பா நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தான் இன்ஸ்டாகிராம் பார்த்துன்னு இருக்காங்க. டக்குன்னு வந்து ஒரு கேக்கை வாங்கிட்டு ஹீரோ முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல. என்னது ஹாப்பி பர்த்டேவா? ஆமா உன்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல உனக்கு இன்னைக்கு தான் பர்த்டேன்னு போட்டிருந்துச்சு. ஓ அதுவா, அது வந்து ஆக்சுவலி நான் ஒயிட்டை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அதுதான் வந்து டேட்டா வச்சிருக்கேன், அது ஆக்சுவலி ஒயிட்டோட பர்த்டே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா சரி ஓகே நம்ம ஏன் இதை செலிப்ரேட் பண்ணக்கூடாது, எப்படியா இருந்தாலும் கேக் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் வந்து ஒரு
பைப்பு மாதிரி இருக்கு, அதுல போய் உட்கார்ந்துன்னு இருக்காங்க. சரி ஓகே ஏதாவது விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கேண்டலை ஊதி விட்டுட்டு இந்த மாதிரி ஒயிட் வந்து சீக்கிரமா சரியாகணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்றாரு. ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீ என்னை தப்பா நினைச்சுக்கிட்ட, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, திருப்பியும் நான் அவங்க கிட்ட வந்து லவ் சொல்றேன், இப்போ 5 செகண்ட் தான் தருவேன், நீ வந்து திரும்பியும் வந்து எஸ்ஸா நோவா அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன ஆரம்பிக்கிறாங்க 1 2 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அப்படியே கிட்ட வராரு, கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஒயிட் வந்து வாமிட் எடுத்துது. ஐயோ என்னாச்சு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை தூக்கிட்டு 2 பேரும் ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலா. ஆனா எல்லா ஹாஸ்பிட்டலுமே க்ளோஸ் ஆயிருக்கு, மழை வேற பயங்கரமா பேஞ்சிட்டு இருக்கா. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் கெஞ்சுறாங்க, ஓப்பன் பண்ணுங்க திறங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆளுங்க யாருமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் டக்குன்னு வந்து சானுக்கு கால் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா பாரு, ஒயிட்டை கூட்டு வரோம் அப்படின்னு சொல்ல சானும் வந்து அந்த மழையில வந்து அப்படியே ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கெஞ்சிட்டு இருக்கான், சார் ப்ளீஸ் சார் கொஞ்ச நேரம் சார், ஒரு நாய் சாக போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கானா. ஹீரோவால முடியல, ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த மழையிலே அப்படியே விழுந்துடுறாரு ஒயிட்டு கூட சேர்ந்து. ஒயிட் என்னை விட்டு போயிடாத, ஒயிட் என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காரா. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சான் வந்துடுறான், உன்னாய கூட இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டை வந்து தூக்க ஹீரோயின் பாக்குறாங்க, சே நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறானே சானு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த நாயை கூட்டுன்னு ஓடுறான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தா, இல்லப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டு வந்திருந்தா கூட காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோ அங்கே உடஞ்சிடுறாரு. அப்படியே அந்த நாய் பக்கத்திலே உட்காந்து அழுதுட்டு இருக்க ஹீரோயினா போயிட்டு கன்சோல் பண்றாங்க, அழுவாத அப்படின்னு சொல்லி. இதை சான் வெளியே இருந்து பார்த்துன்னு இருக்கானா, இவனால இதை தாங்கவே முடியல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட அம்மா பாக்குறாங்க, சானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனை தனியா விடுவோம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்களா. இவனா அப்படியே வாயில போட்டு திணிச்சிட்டு இருக்கான் சாப்பாடை, கதறி கதறி அழுகுறான். ஏன்னா அந்த டைம் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை கன்சோல் பண்ணும் போதே தெரிஞ்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எவ்வளவுதான் நான் ட்ரை பண்ணாலுமே அவளுக்கு என்ன பிடிக்காது, ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அவளுக்கு, இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து முடிவு பண்ணிட்டு அவ்வளோ தேம்பி அழுகுறான். ஸோ அன்னைக்கு நைட்டு ஹீரோ வந்து வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டில். அவங்க அம்மாவுக்கு தெரியாம தான் இவர் இங்கே படிச்சுட்டு இருக்காரு அவங்க தாத்தா பாட்டி கூட இருந்து. ஸோ இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே இதை பேரு நம்ம 2 பேரும் யூஎஸ்க்கு போகிறோம், இல்லை அப்படின்னா வந்து உங்கள் பாட்டியும் தாத்தாவையும் பிரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து தாத்தா எல்லாமே இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால இல்லை நான் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காட்டுறாங்க, ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட, நான் வந்து ஒரு வீக்கில் வந்து ஸ்டேட்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு எழுதிட்டு இருக்காங்களா. பார்த்தா அப்படியே கண்ணீர் தாரையா கொட்டுது. இல்லை எதுக்கு இவ்வளோ சடனா நீ வந்து போற, என் கூட ஒரு கிறிஸ்மஸ் கூட கொண்டாடல, ஒரு நியூ இயர் கூட நீ கொண்டாடல, டக்குன்னு இவ்வளோ சடனா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் புரியுது, வேற வழி இல்லை, உன்னை லவ் பண்ணோம், உன் கூட இருக்கணும், உன் கூட சுற்றணும், உன்னை லவ் பண்ணணும், எப்போவுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. ஆனால் இது எல்லாமே இவ்வளோ சீக்கிரத்தில் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது, எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் கட் பண்ணா அப்படியே ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் டெய்லியும் வந்து ஃபோனில் பேசிப்போம், 13 மணி நேரம் 14 மணி நேரம் கூட. என்னோட பாஸ்டே இவன் கூட தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து காலேஜ் போனேன், அப்போவும் எப்போவுமே ஃபோனில் தான் இருப்பேன் இவன் கூட. அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன், அப்பயும் வந்து நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாளில் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கான்வர்சேஷன் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஹீரோயினை வந்து அவங்க வேலையில் பிஸியாக இருந்திருப்பாங்க, ஹீரோவை வந்து கால் பண்ணியிருக்க மாட்டாரு, பேசியிருக்க மாட்டாரு. ஆனால் அவங்க லவ் மட்டும் ஃபேட் ஆகிருக்காது, 2 பேரும் பேசுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் ஹீரோயினும் வந்து ஒருத்தரை டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க ஹீரோயின். ஸோ அப்படியே காட்டுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருந்திருக்கும். அப்போ ஹீரோவையும் கூப்பிட்டு இருப்பாங்க வர சொல்லி. ஆனால் ஹீரோ வந்திருக்க மாட்டாரு, அந்த பிளேஸ் மட்டும் காலியாக இருந்திருக்கும். ஹீரோயின் வந்து ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க இவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வராம இருக்கிறதுனால சரி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து பாரு நீ அவனை மறந்துடு, ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா நாங்க போன இடத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கும் போறாங்க. அப்ப அந்த பைப் மாதிரி இருந்திருக்கும்ல, அதுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சரி ஓகே, அவனோட இன்ஸ்டாகிராம் ஒன்று இருந்துச்சு ஸ்கூல் டேஸ்ல, அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஹீரோயினோட போட்டோவா போட்டு வச்சிருக்காரு. இந்த மாதிரி அவங்க ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது, அப்புறம் வந்து காலேஜ் போகும்போது, அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலைக்கு போகும்போது, இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி அமேசிங்கான பர்சனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஹீரோயினுக்கு தான் தெரியல, இவர் அங்கிருந்து அடிக்கடி வந்து இவங்களை பார்த்துருக்காரு போல் இருக்கு தூரத்துல இருந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கு, கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து ஒரு தயங்கி வெளியே நின்றுட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்து உள்ள போ, ஏன் நின்றுட்டு இருக்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை அவள் வந்து டேட் பண்ணிட்டு இருந்தால, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவள் பிரேக்கப் பண்ணிட்டான் அவன் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே நான் வரல ஆனாலும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாரு. அதனால தான் அந்த கல்யாணத்துக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாரு. யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்க பார்த்தா அது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். ஸோ ஹீரோ பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இந்த மாதிரி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, எதுக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. டக்குன்னு அப்படியே ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாரு ஹீரோயினை, இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க காதல் வந்து எவ்வளோதான் தூரத்தில் இருந்தாலும் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி 2 பேரும் வந்து ஒரு புது நாயை வந்து வாங்கி அதுக்கும் ஒயிட்டுன்னு பேர் வச்சு 2 பேரும் வளர்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்லாம் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்திருக்கா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய மூவிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. பாய்.